ஒரு மனுஷனா பிறந்தா மாமா ஓரளவு தான் போறாம வைக்கணும், உன்னாட்ட போறாம வைக்கணும் மாமா. நானும் ஒரு ஆட்டாடி இந்த ஊர்ல பேர் வாங்குறதுக்கு இல்ல. எப்படி எவ்வளவு உஷர கொடுத்து ஆட்டாடி இருக்கிற கண்ணு தூக்கி எறியல. அங்க பாரு ஒன்னு அடிக்கிறது அடிக்கிறாரு அவரு. அச்சா சரி மாமா. அடியே போய் எமது பெயர் கம்சலா என்று சொல்லக்கூடிய கைகை. கைகை ஆமாமா. அப்படி கைகை தீர்த்தாலும் இருந்த போதிலும் 10 மாதம் 10 மாதம் அங்கத்தில் சுமந்து என்னை பெற்றாங்களே. ஆமா. கமலர் சகல நேரம் இருக்குது கமலரே. பொறுமையா அவசரப்படாத. பொறுமையா ஏன் அப்படி ஏன் ஒண்ணுக்கு அவசரம்? எத்தனை பேர் அவசரப்படுறீங்க? பொறுமையா செய்யுங்க. இரு. ரைட் ரைட் விடு. என்னுடைய தாயோ சகல சின்ன சகல கமலரே பூரா சகலைங்களே தான் போறோம். எனமே வந்துருச்சு மாமா. இனி எங்க மாமியால காண. எங்க மாமியாங்க எந்த பக்கம் இருக்குது? எங்க மாமியா வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. மாமனார் கூட்டு போயிருப்பாரு. என்னுடைய தாய் யாரு? கேகைய ராணி. ஓ அம்மாவோ கேகைய ராணி. தாய் ஒன்று இருந்தா தந்தை ஒன்று வேண்டும் அல்லவா? தந்தையார் ஒன்று வேணும். கண்டிப்பாளுங்க. என் தந்தையார் யாரு? யாரு? என் தந்தையோ கேகைய ராஜன். கேகைய ராஜன். ஆமாடி. அப்படி கேகைய ராஜனுக்கும் கேகைய ராணிக்கும் நீங்கள் ஒண்டி ஒருவளாக பிறந்தீர்களா? நான் ஒருவளாக பிறந்தேனா? இல்லை உடன்பிறப்புகள் ஏதாவது? அடியே அம்மம்மா நாங்க சரியாக எத்தனை பேர்? அண்ணா என்ன பண்றாங்க? கூற போறாங்க. ஏய் தம்பி டேய் சத்தமா டேய். அப்படி இருவருக்கும் நான் கைகை ஒருவளா பிறந்தேன். எத்தனை பேர் பிறந்தீங்க? சரியாக 3 பேர் பிறந்தோம். 3 பேர் என்று சொல்றீங்களே. அப்படி 3 பேருமே பெண்களாகவே பிறந்திருக்கிறோம். 3மே பெண்கள். ஆமாமா. யார் யாரு? முதலாக பிறந்தவள் யார் தெரியுமா? என்னுடைய அக்கா கோசலை. இரண்டாவதாக இந்த கைகை பிறந்தேன். கைகை. மூன்றாவதாக என்னுடைய தங்கை இருக்கின்றார். ஆமா சுமித்ரா. ஓ சுமித்ரா. அப்படி 3 பேர் பிறந்து அப்படி 3 பெண்களாக பிறந்து எங்களுக்கு தக்க பருவமடைந்த பிறகு அப்பொழுது எங்களிடத்துல ஒரு ஒப்பந்தம். எப்படி அம்மா? எப்படி ஒப்பந்தம்? நாமல் மூவரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். ஆமா. நாங்க சாப்பிட்டாலும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுவோம். நாங்க குடிச்சாலும் ஒரே டம்ளர் தான் குடிப்போம். என்ன கோட்டரா? பொம்பளைக்கார கோட்டை குடிப்போம். நீங்க குடிக்க பழகம் எப்ப கோட்டர் ரேட் 150 ரூபாயில இருந்து 170 ரூபாய்க்கு போச்சு. எப்படி கேட்டுக்காப்பா? காலங்காத்தால போய் கேட்டா 200 ஆகுது அப்பா. அவருக்கு தெரியும். அவரு நானும் சேர்ந்து குடிக்கிறது தானே. முந்தா நேத்து ஒரு கட்டிங் 100 ரூபா வாங்கினா அப்படி இன்னும் காசு கொடுக்கல. பின்ன நாங்கெல்லாம் காசு போட்டு குடிக்கிற பழக்கமே கிடையாது மாமா. எப்படி குடிப்பீங்க? காசு போட்டு குடிக்கிற பழக்கமே கிடையாது எங்களுக்கு. எல்லாம் பூரா நாங்களாம் பிராந்தி கை போவோம். 12 மணிக்கு போயிருவோம். கடை திறந்த உடனே போயிருவோம். பாருக்கு போவோம். பார்ல போய் நின்னுக்கிட்டு நாங்கெல்லாம் காசு கொடுத்து குடிக்கிற பழக்கமே கிடையாது. இவங்க எல்லாம் குடிச்சு குடிச்சு பாட்டில தூக்கி போட்டு போறாங்களா? அந்த பாட்டில எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கை குலுக்கு போட்டு ஒவ்வொரு பொட்டா குடிச்சா மாமா எந்த கடையில காய்ச்சி கொடுத்துவாங்கன்னா அந்த போதையாரு நம்மளுக்கு. ஒவ்வொரு போட்டு நான் 10 பாட்டில் போடுறா கூட கட்டிங் ஆகி போயிருது மாமா. சரி கோமலே, இன்னொன்னு ஐடியா பண்ணு. எப்படி? இப்ப ஆடி மாசத்துல இந்த எல்லாம் செத்து போயிடுறாங்கல்ல. ஆமா. பெரியவங்க பேரு குழியில எல்லாம் குவாட்டர் ஊத்தி வைப்பாங்க. ஆமா. அதை பேர் எடுத்துக்கூடிய. ஐயோ நானும் மத்தல வேற முந்தானே அப்படிதான் குடிச்சோம். ரைட்ரா கோமலே. ஆமா. அப்படி சரி சாப்பிட்டா ஒரே தட்டுல சாப்பிடுவோம். சாப்பிடுறது. அப்படி படுத்தாலும் ஒரே பெட்ல தான் படுப்போம். ஒரே பெட்ல படுக்கிறது. அப்படி சிறிய வயதுல எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம். ஓ அக்கா தங்கைக்குள்ளார. ஆமாமா. பிரிஞ்சே போக கூடாது. நாம என்னதான் இருந்தாலும் நாம அடுத்தவனை கட்டி பிரியறதை விட நாம ஒருத்தனையே கட்டணும். ஓ 3 பேர் கட்டினாலும் ஒருத்தனை கட்டணும். ஆமாமா. அப்படி நாங்க ஒப்பந்தம் செய்து எங்களுக்கு தக்க பருவமடைந்த பிறகு நாங்க திருமணம் செய்துமே. ஆமா. 3 பேரும் சேர்ந்து ஒரே ஒருத்தர் திருமணம் செய்துமே. ஐயோ அந்த கணவர் யார் தெரியுமா? ஒரு புண்ணியவாளன். யாராயா? என்ன புண்ணியவாளன். அப்படிங்களா? சொல்லிவிடுங்க. சொல்லட்டுங்களா? சொல்றேன். தாரோட்டு போவரையா எப்பேற்பட்ட ஆட்டாடுறேன். இப்படி அடி வாங்க
அம்மா தாயே. அம்மா தாயேவா? இல்ல அப்படி அக்கா எக்கா எக்கா ஏக்கா கோச்சிட்டு வர்ற வாக்க உட்காருக்கா. எக்கா இந்நேரத்துக்கு போனா பேய் பிடிச்சிக்க வாக்கா. குழந்தை அழுவுதா? எடுத்துட்டு வந்து போடுங்க. குடிநீர் பறந்துட்டோம். எடுத்துட்டு வந்து போடுங்க கிடக்கட்டும். அடியே. ஆமாம்மா. அப்படி 3 பேர்களும் யாரை திருமணம் செஞ்சீங்க? தக்க பருவமடைந்த பிறகு ஆமா நாங்க திருமணம் செய்தோமே. சரி. அந்த கணவர் ஆச்சரியமா குடகரி அயோத்தியமா நகரை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி. ஓ தசரத சக்கரவர்த்தி. ஆமா ஆமா அம்மா. ஏன் 3 பேர்னா ஒரு வழியே திருமணம் செய்ய ஒரு ஆம்பளை ஏன் 3 பொம்பளைகளை கல்யாணம் பண்ணணும்? என்ன காரணம் தெரியுமா? என்ன? முதலாக சரி அந்த தசரதனுக்கு என் நன்னனுடைய அக்காள் கோசலைய சரி திருமணம் செய்து வச்சாங்க. வைத்த உடனே சரி நீண்ட நாட்களாகவே குழந்தை பாக்கியம் இல்லை. ரொம்ப நாளா குழந்தை இல்ல. ஆமா ஆமா. அப்படி 2வது முறையாக என்னை திருமணம் செஞ்சு வச்சாங்க. சரி எங்களுக்கும் குழந்தை பாக்கியமே இல்ல கிடையாது. கடைசியாக சரி என்னோட தங்கை சுமித்ராவை திருமணம் செஞ்சு வச்சாங்க. அவர்களுக்குமே குழந்தை பாக்கியம் இல்ல. மூவருக்குமே கிடையாது. ஆமா ஆமா. சரி அப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால எங்களுக்கும் 60 ஆகி குறுக்க 20 சரி ஆக மொத்தம் 80 வருடங்கள் ஆகிவிட்டது. சரி அப்பொழுதுமே குழந்தை பாக்கியமே இல்ல கிடையாது. எத்தனையோ நாட்டு அரசர்கள்லாம் எங்களை கேவலமா சரி பேசினார்கள். அப்பொழுது இதற்கு மேல சரி இதற்கு மேல இறப்பதை விட சரி இறப்பதே மேல் அப்படின்னு நினைத்து கடைசியா ஒரு முறை அந்த பிரமண எத்தனையோ தெய்வங்கள்ல கோரி நம்ம கடவுரமான தவளை செஞ்சோம். எந்த தெய்வங்களும் நமக்கு குழந்தை பாக்கியமே கொடுக்கல. அதனால கடைசி முறையாக நாங்க யாரை பார்த்தோம்? சதுர்முகம் படித்த பிரம்மதேவனை சந்தித்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கேட்டோம். பிரம்மதேவன் இடத்துல. ஆமா ஆமா. சரி அதன் பிரகாரமாக பிரம்மதேவன் என்ன உரைத்தார்? நீங்க இருப்பதா 3 பேரு. அந்த 3 பெண் அப்படி 3 பெண்களுக்கு 4 குழந்தைகளை சரி கொடுத்தார் பிரம்மதேவன். வரம் கொடுத்தார். ஆமா ஆமா. சரி அப்படி வரத்தை பெற்று சரி நாங்க யாரை பெற்றெடுத்தோம்? எத்தனை பேரை பெற்றெடுத்தோம் தெரியுமா? முதலாக என்னுடைய அக்காலா விளங்கக்கூடிய கோசலைக்கு யார் பிறந்தார்? எங்களுடைய இந்த தசரத சக்கரவர்த்திக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்காக எங்களுக்கு தாய் தந்தை பட்டம் கொடுத்தவர் யாரு? என்னுடைய மகன். யாரு பெற்றது எங்க அக்கா. பெற்றதுதான் உங்க அக்கா கோசலை. ஆனா என்னுடைய மகன் யார் தெரியுமா? முதலாக எங்க குலத்தை காப்பாற்ற பிறந்தவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி முதல் பிறந்தவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. சரி என்னுடைய அக்காளுக்கு பிறந்தவன். ஆனா நான் அப்படி நினைக்கிறது இல்ல. சரி நம்ம பிள்ளைங்க நினைச்சுக்கிறது. அக்கா பிள்ளைங்க நினைக்கிறது இல்ல. இரண்டாவதாக இந்த கைகைக்கு யார் பிறந்தார்? பரதன் பிறந்தார். பரதன் பிறந்தார். ஆமா ஆமா. சரி மூன்றாவதாக என் தங்கை சுமித்ராவுக்கு சரி யார் பிறந்தாங்க தெரியுமா? 2 குழந்தைகள் பிறந்தது. அவர்கள் யாரு? லட்சுமண பெருமாள் சத்ருகன். ஆமாடி. ஏனென்றா இந்த 4 பிள்ளைகளும் சரி எங்க இடத்துல தான் வளர்ந்தாங்க. ஆமா. ஆனா அப்பொழுது பார்த்தோம் நம்முடைய குலத்தை முதலாக காப்பாற்ற பிறந்தவன் யாரு? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவன் மேலதான் நம்ம கவனமா இருக்க வேண்டும். அதனால எனக்கு பிறந்த மகன் யாரு? பரதனை. சரி இவன் அருகில் இருந்தா அந்த ராமர் மேல பாசம் வராது. அப்படி என்று என்ன செஞ்சேன் தெரியுமா? என்னுடைய மகன் பரதனை என்னுடைய தாய் நாடுங்க கேகய நாடு. கேகய நாடு பிறந்த குழந்தையிலேயே சரி கேகய நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டேன். உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டேன். நாம வளர்த்தனா அந்த ராமனை மட்டும்தான் வளர்த்தணும். ராமன் ஒருவனையே வளர்த்தணும். ஆமா ஆமா. சரி நம்ம மகன் பரதன் சத்ருகன் லட்சுமணன் யாருமே நமக்கு தேவையில்ல. ஒரே ஒரு மகன் முதலா பிறந்தவன். நம்மளுடைய நாட்டை வாழ்வதற்காக பிறந்தவன் சரி ராமச்சந்திரமூர்த்தி. பெற்றவள் என்னுடைய அக்கா கோசலை. ஆனா நான் சிறிய வயதுல இருந்தே அந்த ராமனை நான் தான் வளர்த்தவன். சரி நான் கிழிச்சு போட்ட அவன் தாண்டவே மாட்டான். ஏன் அந்த ஒதுங்கி போயிருவோம்? அப்படியா இல்ல எதிரிக்கு வந்தான்னு தாண்டிக்குவான். கடிச்சிட்டு வாயா. அப்படி தாய் மேல பாசம்டா. அம்மா மேல பாசம். ஆமா ஆமா. சரி பெற்ற தாய் கோசல சொன்ன வார்த்தை கூட மறுத்து போவோம். ஆனா இந்த வளர்த்திய தாய் கைகள் சொன்னா எப்படியாப்பட்ட இதும் செஞ்சேதான் தீருவான். உங்க மேல ஒரு அன்பு. சிறிய வயதுல அவன் எப்படி திரும்ப அவனை வளர்த்தன? எப்படி திரும்ப வளர்த்தன?
அப்படி சிறிய குழந்தை பிறந்த முதல் நாளில் இருந்தே அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திய என்னுடைய பொறுமை இருங்க ஐயா, கொஞ்சம் பொறுமை இருங்க. அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திய என்னுடைய மகனாகவே நினைத்து நான் நெய்யால உழ வைத்து நேர்த்தியாக சாதம் செய்து நான் பாலால உழ வைத்து நான் பழத்தோட சாதம் செய்து சிறிய குழந்தை முதல்ல இருந்து பெரிய ஆள் வளர வரைக்குமே அப்படியே நான் பார்த்து பார்த்து அவனுக்கு செஞ்சடா. யாரு உங்க ராமச்சந்திர மூர்த்திக்கு? அவன் தான்டா முதல்ல பிறந்தவன். உங்களுடைய மகன் என் குலத்தையே காப்பாற்ற பிறந்தவன். ஆமா, எங்களுக்கு 80 வருடங்கள் ஆகியும் குழந்தையே இல்லாம எவ்வளவு கஷ்டத்தோட இருந்தேன். ஆமா, ஆனா முதலாக பிறந்தவன் பத்தியா ராமரை அப்படி வளர்த்தி வாலிப செய்து அவர்களுக்கு என்று தக்க பருவம் அடைந்த பிறகு நாங்க திருமணமும் செஞ்சு வச்சுட்டோங்க. ராமருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு 4 பேத்துக்குமே திருமணம் செஞ்சு வச்சாச்சு. அப்படி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு நாங்க யாரும் திருமணம் செய்து வச்சோம்? சீதாவை. சீதைய. ஆமா ஆமா. சரி, லட்சுமணனுக்கு ஊர்மிளா. சரி, அப்படி பரதன் மாண்டவை சூரியகிருத்தி இப்படி சொல்லக்கூடிய 4 பெண்களையும் எங்களுடைய 4 மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி திருமணம் செய்து வச்சோம். சரி, எங்களுக்கு என்று இந்த குடகிரி அயோத்தியா நகர்ல எந்த ஒரு குறையுமே கிடையாது. இதற்கு மேல என்ன நடப்பதோ ஆமா அது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால சரி, ராமரை பெற்றவள் அந்த கோசலை வளர்த்தியவள் கைகை. ஆமா, என்னுடைய பேச்ச அவன் தாண்டவே மாட்டான். சரி, நானும் அவனுக்கு எந்த குறையும் வச்சதில்லை. அப்படி இருக்கின்ற வேலையில அடியே இன்றைய திரைத்துல தேடி வந்திருக்கிறாய். என்ன காரணம்? எதனால? கணவராகப்பட்டவர் அழைத்து சொல்லிக்கிறார். அப்படியா? ஆமா, அப்படி என்னுடைய கணவரை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய தங்கை இருக்கின்றார். யாரு? சுமித்ரா. அவளையும் அழைத்து வா. ஏதோ ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஆமா, இதற்கு மேல நல்ல விஷயம் தான் இருக்கும். வேற என்னவா இருக்கும்? புரட்சி நேரத்துக்கு கூப்பிடுறேன்னா என்ன வேலையா இருக்கா? அப்படிதான் இருக்கும் பாரு. எப்படி உன்னோட ரசிகர்லாம் சிரிக்கிறாங்க பாரு. இல்ல, புரட்சி நேரத்துக்கு கூப்பிடுறேன்னா ஏதோ ஒரு வேற தொந்தரவு தான். எங்களுக்கு எல்லாம் 90 வயசே போயிட்டு இதுக்கு நாங்க பண்டி நடா பண்ண போறோம். இனிமே தான் ஈஸியா பண்ண முடியாது. அதனால ஆமா, ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயமா தான் இருக்கும். போய் பார்க்கணும். போய் அதனால தங்க இருக்கிறா. ஆமா, அழைத்து வா.
நாயை பரமபதா